தான் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு லசந்த விக்ரமதுங்க தொலைபேசி அழைப்பொன்றை விடுத்திருந்ததாக மாட்டை சுடும் துப்பாக்கியால் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். ஜெனீவா அமர்வில் இலங்கை சம்பந்தமான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மிக பிரதானமான நாடுகள், உலகிலேயே மிக பிரதானமான நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளும் இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தது. அதாவது தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தன. இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் துறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். ஏன் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் வெளிநாட்டு பொறுமுறையை ஏன் நீங்கள் ஏற்கவில்லை? உங்களுக்கு பயமாக இருக்கின்றதா? புலிவாய்க்கால் மட்டுமல்ல, இப்பொழுது செம்மணியில் நடந்த படுகொலை மாதிரி வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களிலே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிராகரிக்கிறார்கள். ஜெஃப்னாபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான விடயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழியினுடைய இந்த விரிவாக்கம் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைக்கான இன்னும் ஒரு முக்கியப்படியாக இருக்கின்றே சொல்ல வேண்டும். ஆகவே அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வலுச்சேர்க்கும் முகமாக செம்மணி மனித புதைகுழி இருக்கிற இதே நேரத்தில் இந்த தென்னிலங்கையில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் என்று இன்று வரையிலுமே சந்தேகிக்கப்படுகின்ற பலரது விடயங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுவலாக மாறியிருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த பிள்ளையானுடைய கைதினை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் சாதாரண குடிமக்கள் என பலரது விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் கடத்தி கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற பலரது விடயங்கள் சம்பந்தமான சந்தேகத்துக்கிடமான பல விடயங்கள் விசாரிக்கப்பட்டிருந்த தருவாயில் இந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க சம்பந்தமான பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. குறிப்பாக அவர் தன்னுடைய இறுதி தருவாயில் சில விஷயங்களை தெரிவிக்க முற்பட்டதாக சில விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி லசந்த விக்ரமதுங்க, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இனம் தெரியாத ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று காலை 10:45 மணி அளவில் அவர் பயணித்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு அதிலிருந்து அவர் வெளியில் தூக்கி எறியப்பட்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதையடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார். தான் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு லசந்த விக்ரமதுங்க தொலைபேசி அழைப்பொன்றை விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த அழைப்பிற்கு மஹிந்த ராஜபக்ச பதிலளித்திருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இவ்வாறு மஹிந்த ராஜபக்ச லசந்த விக்ரமதுங்க அழைப்பை புறக்கணித்தமையால் பின்னால் மறைந்திருக்கும் காரணம் என்ன என்று ஒரு தரப்பில் இப்போ கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. லசந்த விக்ரமதுங்கை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குறித்தும் பலதரப்பட்ட கேள்விகள் வெளியாகி வந்திருக்கு. இந்த காரணம் என்னென்றால் மாட்டை சுடும் துப்பாக்கியால் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். நவீன ரக துப்பாக்கிகள் காணப்பட்ட போதிலும் அவர் எதற்காக இந்த மாட்டை சுடும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது மிகவும் மர்மமான சந்தேகத்தை பலதரப்பட்ட தரப்பினருக்கும் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அவரது படுகொலை சம்பவத்தில் இந்த துப்பாக்கி ஒரு முக்கியமான சான்று பொருளாக அமைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர் ஏன் இந்த துப்பாக்கி அவர்கள் பயன்படுத்தப்பட்டது, அல்லது இந்த மாட்டை சுடும் துப்பாக்கி என்றால் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னணியில் இருக்கிறவர் இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுவர்களா என்ற வகையிலேயும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே இருந்தது. அது வேறுபடியும் இருந்தாலும் இந்த மஹிந்த ராஜபக்சவோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது ஏன் இவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு தொலைவெளி பேலத்தினை மேற்கொண்டார் என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முன்னே நாள் ஜனாதிபதிகளுடைய கைது இப்போ பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதை சிலர் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவதை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் அவர் இந்த காரணத்துக்காக கைது செய்தவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய குற்ற சம்பவங்களை அவர் இழைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற போதிலும் ஏன் இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்? மத்திய வங்கி பிணைமுறை வழக்கு ஒரு மிகப்பெரிய வழக்காக இருக்கின்றது. பட்லந்த 13ஆம் சம்பந்தமான வழக்கு மிகப்பெரிய வழக்காக இருக்கின்றது. இதில் ஆதாரங்களை சேகரிக்க முற்படாமல் ஏன் இந்த அரசாங்கம் சாதாரண வழக்குகளில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த பேசுபொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட,
மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் அடுத்த கைது பொருளாக இருக்கலாம், அதாவது அடுத்து கைது செய்யப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கலாம் என்கின்ற வகையில் இனிவரும் காலங்களில் ராஜபக்ச தரப்பினர் கைது செய்யப்படுவதற்காக இந்த விடயங்கள் பயன்படுத்தப்படுமா, இந்த விடயத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா என்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனீவா அமர்வில் வந்து இலங்கை சம்பந்தமான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இனப்படுகொலையிலிருந்து, மனித உரிமை மீறல்களில் இருந்து, ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து பல குற்றச்சாட்டுகள் இந்த ஜெனீவா அமர்வில் இலங்கை மீது வைக்கப்படுகின்ற பாரிய குற்றச்சாட்டுகளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முன்னே காலகட்டங்களிலையும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சில நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும். இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்றால் என்ன நிலைப்பாடுனா, இந்த தமிழர் தரப்பில் தங்களுடைய எதிர்ப்பலைகளை காட்டுவார்கள் என்றதான் அதன் பொருள். ஆகவே இந்த விடயத்தில் வந்து தமிழர் தரப்புக்கு எதிராக அல்லது தங்களுடைய எதிர்ப்பலைகளை காட்டும் நிலைப்பாட்டோட இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு விஷயத்தை சில நாடுகள் முன்னெடுத்திருந்தது இந்த ஜெனீவா அமர்வில் என்றது ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில் இந்த அமர்வை எடுத்துக்கொண்டோமானால் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மிக பிரதானமான நாடுகள், உலகிலேயே மிக பிரதானமான நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளும் இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தது. அதாவது தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தது என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த வகையில் சில நாடுகள் இலங்கைக்கு இது ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை என்ற 60வது அமர்வில் இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன், குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, கோடி ஜயோவார், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், லாவோஸ், தாய்லாந்து, கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு, இந்தியா, ஜிம்பாப்வே, எரித்திரியா, ஈரான், நேபாளம், வியட்நாம், சீனா, அஜர்பைஜான், இந்தோனேசியா, துருக்கி, பெலாரஸ், எகிப்து, வெனிசுலா, மாலைதீவுகள், கியூபா, தெற்கு சூடான், சூடான், ரஷ்யா, புருண்டி ஆகியவை வந்து இந்த இலங்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற ஒரு நாடுகளாக கூறப்படுகிறது. இந்த நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற தீர்த்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை விஜயத்தை நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ள இந்த நாடுகள் இந்த வள குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கியமான பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும், இந்த நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக பார்க்க போனால் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் விடயம் சம்பந்தமாக ஜெனீவாவில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த விடயத்தில் இலங்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கென்றே ஒரு குறிப்பிட்ட நாடுகள் வரும். அதேபோல் இந்த இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கும் சில நாடுகள் வருவதை பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கும். ஆகவே குறிப்பாக இந்த ஜெனீவா அமர்வு முதல்ல இடம்பெறுகின்ற பொழுது, ஜெனீவா சம்பந்தமான விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதில் வித ஹேரத்தவர்கள் வெளிவார அமைச்சகமே தங்களுடைய நிலைப்பாட்டை உள்நாட்டு பொறிமுறையினூடாகத்தான் தீர்வு என்ற விடயத்தில் தான் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இது முன்னர் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை இந்த எதிர்பார்ப்பு இருந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த நிலைப்பாட்டை தான் தெரிவிப்பார்கள், உள்நாட்டு பொறிமுறையினூடான தீர்வைத்தான் தெரிவிப்பார்கள் அல்லது வெளிப்படுத்துவார்கள் நிலைப்பாட்டை இருந்திருந்தார்கள். அதற்கு இவ்வளவு நாடுகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பது வந்து ஒரு இலங்கைக்கு தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு மறைப்புள்ளியாக இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் வந்து பெரும்பாலான பிரதான நாடுகளாக இருக்கின்ற அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறதும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. இந்த 60வது கூட்டத்தொடரிலே, அதாவது மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடரிலே இலங்கை அரசாங்கத்தினாலே, இலங்கை வெளிநாட்டுத்துறை அமைச்சரினாலே உள்நாட்டு பொறிமுறையைத்தான் தான் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஆணையாளர் அவர்கள் வெளிநாட்டு பொறிமுறை சிறந்ததென்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே உண்மையாக, ஏனென்றால் உள்நாட்டு பொறிமுறையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும்
உள்நாட்டு பொறிமுறையை பற்றித்தான் சொல்லி வந்தார்கள். இந்த உள்நாட்டு பொறிமுறையின் மூடாக அந்த நாட்டிலே இருக்கின்ற குற்றம் செய்தவர்கள், இனப்படுகொலை, மனித இனப்படுகொலைகளை, தமிழினப்படுகொலை செய்த இராணுவத்தினரும் புலனாய்வு பிரிவினரும் அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் புலனாய்வு துறையினரும் பாதுகாக்கப்படுகின்றவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கோருகின்றோம், வெளிநாட்டு அனுசரையோடு வெளிநாட்டு பொறிமுறையின் அடிப்படையிலே இந்த தீர்மானமானது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் உள்நாட்டு பொறிமுறையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். ஏன் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை ஏன் நீங்கள் ஏற்கவில்லை? உங்களுக்கு பயமாக இருக்கின்றதா? உங்களுக்கு பயமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை ஏற்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் இராணுவத்தினர் குற்றம் செய்த இராணுவத்தினரையும் புலனாய்வு பிரிவினரையும் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளையும் அதேபோல் ஒட்டுக்குழுக்களையும் நீங்கள் பாதுகாப்பதன் நோக்கமாக கொண்டுதான் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்கவில்லை. நீங்கள் உண்மையானவர்கள் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்க வேண்டும். உங்களிடம் பயம் இல்லை என்றால், உண்மையாக குற்றமிழைத்தவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பயந்து நிற்கின்றீர்கள். உங்களது அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக இந்த நாட்டிலே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டால் இந்த நாடு மிகவும் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படும் என்கின்ற காரணத்துக்காக நீங்கள் பயந்து நிற்கின்றீர்கள். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நடந்த படுகொலை, மனித படுகொலை, இனப்படுகொலை இங்கே முள்ளிவாய்க்கால் மட்டுமல்ல, இப்பொழுது செம்மணியில் நடந்த படுகொலை மாதிரி வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். உள்நாட்டு பொறிமுறையின் மூடாக, உள்நாட்டு அனுசரணை மூலம் அந்த நீதி கிடைக்கப்பெற முடியாது என்பதனை கடந்த கால அரசினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதனூடாக உங்களது நியாயத்தை நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பல விடயங்களை சிறப்பாக செய்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. போதைப் பொருளை கடத்துவர்களுக்கு எதிராக நிற்கின்றீர்கள். போதைப் பொருளுக்கு லஞ்சம், ஊழல் போன்றவற்றுக்கு எதிராக நின்று செயற்படுகிறீர்கள். அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கின்றீர்கள். உண்மையாக சிறந்த விடயம். அதே போல் இந்த விடயத்திலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் வெளிநாட்டு பொறிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இன்று 60வது கூட்டத்தொடரிலே வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு வெளிநாடுகள் இல்லாட்டி சர்வதேச நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டுடைய அரசாங்கம், இந்த அரசு, அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தேங்க்யூ தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிராகரிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச தலையீடு வேண்டும், சர்வதேச மேல்பார்வை வேண்டும், சர்வதேசத்தினுடைய உதவியுடன் தான் உண்மைகள் கண்டறியப்படலாம், சர்வதேசத்தின் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடுகளிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுத்தது போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுக்கிறதுக்கான ஆரம்ப வேலைகளை இந்த அமைச்சருடைய உரையினூடாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு சென்று மைதானங்களை திறந்து வைக்கலாம், இல்லாட்டி மைதானங்களை ஆரம்பித்து வைக்கலாம், அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கலாம். இதே போலதான் கடந்த காலத்திலே ராஜபக்சகள், சிறிசேனா, விக்ரமசிங்க இவ்வாறு அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த அநீதிக்கு, நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், விசாரணைகள் நடக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அத்தோடு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். இந்த 2 விடயங்களையும் இந்த அரசு மறுத்தால் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை සම්බාධිකරද ඉන්නම අධිකමාන වර්තලේ සම්බාධිපාරහල්. ඒ වගේම තමයි විශේෂයෙන්ම මේ රට තුළ දැන් ආණ්ඩුවේ කවුද ආණ්ඩුව එහෙම නැත්නම් කවුද මේ ආණ්ඩුවට නායකත්වය දෙන්නේ කියන එක පිළිබඳව විශාල සැකයක් තියෙනවා. මොකද இந்த மனித புதைகுழிகள் சம்பந்தமான விடயம் ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்
இன்னொரு முக்கியமான விடயம் சம்பந்தமாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. இந்த மட்டக்களப்பில் இருக்கிற மனித புதைக்குழி அல்லது அது போன்ற சம்மந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமான ஒரு முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக மட்டக்களப்பு சத்திருக்கொண்டான் பாய்ஸ் டவுன் இலங்கை இராணுவ முகாம் அமைந்துள்ள இடத்துல அகழ்வு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு ஞானமித்து குழந்தை வடிவேல் கொக்குவில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செஞ்சிருக்கிறார். இன்று சத்திருக்கொண்டான், பனிச்சேடி, கொக்கிவில், விளாரடி ஆகிய கிராமங்களில் இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்வப்படையினராலும் படுகொலை செய்யப்பட்டு 35வது ஆண்டு நிறைவு இன்று. அத்தோடு இன்று நாங்கள் இந்த படுகொலைக்கான நீதியை மீண்டும் எதிர்பார்த்து கொண்டு இன்று நாங்கள் இந்த சத்திருக்கொண்டான் முகாம் அமைந்த இடத்தில் போஸ்டவுன் இராணுவ முகாம் அமைந்த இடத்தை அகழ்வு பணி மேற்கொள்ள வேண்டுமென்று இன்று நாங்கள் மட்டக்களப்பு கொக்கிவில் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாட்டை செய்துள்ளோம். அந்த முறைப்பாட்டை கொக்கிவில் ஓஏசி அவர்கள் இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார். எனவே இதற்கான நீதி அரசாங்கத்தில் எங்களுக்கு உள்ளூர் விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. எனவே இந்த விசாரணை ஒரு சர்வதேச ஒரு பொறிமுறைக்குள் சென்று விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தும் இன்று இந்த நீதிக்காக இன்று நாங்கள் இந்த எங்கள் கம்ப்ளைண்டை கொடுத்து இதற்கான நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.